திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சர்வதேச கூட்டுறவு தினம் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் கூட்டுறவு தேவை? நம்ம ஏதோ கூட்டுறவு என்னைக்கு வந்தது? கூட்டுறவானது பல பேர் சேர்ந்து ஒரு பகுதியை, ஒரு விவசாயத்தை வந்து அது ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கின்ற பொருட்களை ஊக்குவிக்கின்றால் அது விளைவிக்கின்ற 7-8 விவசாயிகள் அல்லது 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறது. அது ஒரு கூட்டுறவு சங்கம். அப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சிம்பானது மல்டி ஸ்டேட் கூட்டுறவு சங்கமாக கேரளா, தமிழ்நாடு, ஒடிசாவில் அவங்களுடைய பணிகள் அந்த 3 ஸ்டேட்லையும் இந்த கூட்டுறவு சங்கங்களை நிறுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டுறவு மூலம் ஒருவருக்கொருவர் தங்களுடைய தோல் கொடுத்துக் கொள்வது, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது, அரசாங்கத்தினுடைய பயன்களை நேரடியாக விவசாயிகளை எடுத்து செல்வது, நபார்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ நபார்டினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் விவசாயிகள் எடுத்து செல்வது, இப்படி பல்வேறு வேலைகளை இந்த கூட்டுறவு சங்கங்கள் செய்வது. குறிப்பாக நம்மளுடைய வேலூரில் பால் உற்பத்தி, நெசவு, சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிக்கின்ற கூட்டுறவுகள் இங்கே அதிகமாக இந்த கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு கூட்டுறவுத்துறை ஆனது வேளாண்மை அமைச்சர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் இருந்தது. சுதந்திரம் வாங்கி 2021 வந்தோம். ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2021 கூட்டுறவுக்குன்னு ஒரு தனியாக அமைச்சகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூட்டுறவுக்காக ஒரு அமைச்சகத்தை கொண்டு வந்தாங்க 2021. அதுக்கு முதல் அமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை கூட்டுறவுத்துறைக்காக நியமித்தாங்க. அதே போல மீன்வளத்திற்கு அமைச்சர் இல்லாமல் இருந்தாங்க. 2019 முதல் முறையாக அதுக்கும் தனியாக ஒரு அமைச்சகத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பால்வளத்துறையில் ஆகட்டும், அல்லது மீன்வளத்துறையில் ஆகட்டும், அல்லது விவசாயத்துறையில் கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகள், கூட்டுறவு சங்கத்தினுடைய பங்களிப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பானது இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம நாட்டில் தோன்றிய கலை, நம்ம நாட்டில் தோன்றிய யோகா இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கிறது. நம்ம நாட்டில் தோன்ற சித்த மருத்துவம், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றிய சித்த மருத்துவம், நம்மளுடைய இந்தியாவில் தோன்றிய ஆயுர்வேதம், யுனானி, இந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த சேவையை இன்றைக்கு ஜமுனாமுத்தூர் பகுதியில் இருக்கிற நம்மளுடைய மலைவாழ் மக்களுக்கும் கொடுத்து இலவசமாக இந்த மருத்துவமனையை தொடங்கி இருக்கிற சின்கோ நிறுவனங்களினுடைய முயற்சியை பாராட்டுவதோடு அவர்கள் இன்னும் அதிகமான இதுபோல பணிகளை செய்ய வேண்டும், மருத்துவர்கள் இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னைக்கு டிஜிட்டல் புரட்சியில் இந்தியா உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், அல்லது டிஜிட்டல் புரட்சியில் அதிகமான ஒரு சாதனை படைத்திருக்கின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்முடைய பாரத நாடாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறார். 2047 நம்முடைய நாடு வல்லரசு நாடாக போகிறது.